ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு வாத்துக்கூடு, அந்த வாத்தில் வந்து ஒரு 5 முட்டை வந்து இட்டிருக்குது. ஸோ அந்த 5 முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில், அதாவது அது குறிப்பிட்ட நாள் வந்துருக்கும் இல்லைங்களா. ஸோ இத்தனை நாளில் வந்து அது வந்து பொறிச்சு வெளியே வருது. ஸோ பொறிச்சு வெளியே வரும்போது 4 குட்டிகள் வந்து ஒரே மாதிரியும், ஒரு குஞ்சு வந்து பொறிஞ்சு வந்தது இல்லைங்களா, அது ஒரு மாதிரியும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு குஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. இந்த குஞ்சு பார்த்த உடனே அந்த மற்ற இருக்க 4 அந்த வாத்துக்குட்டிகளும் சரி அதை பார்த்துட்டு, ஐயோ இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அம்மாவுமே வந்துட்டு, ஐயோ இது என்ன இப்படி இருக்குது, அதாவது நீட்டாக அந்த முடியெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து புறக்கணிக்குது அந்த வாத்தம். ஸோ புறக்கணிச்சிட்டு அதுங்க வந்து என்ன பண்ணால் அதுங்களாம் விளையாடும் எல்லாம் வந்து, அதாவது அந்த 4 ப்ளஸ் அந்த அம்மா இவங்க தான் விளையாடுவாங்களே தவிர இந்த வாத்தை வந்து அது கூட சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் இது வந்து தனியாக, அதாவது இவங்க விட்டு தனியாக வந்துருச்சு அந்த ஏரிக்கரைக்கு இன்னொரு பக்கமாக. ஸோ வந்துட்டு ஒரு நாள் அதுவே உட்காந்து யோசிக்கோங்களா, ஐயோ நம்ம வந்து கருவிலே வந்து இறந்துருக்கலாமே, நம்ம வந்து இப்படி அம்மாவே வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க, நம்ம கூட பிறந்தவங்களே நம்மளை ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து யோசிச்சுட்டு இருக்கோங்களா. ஸோ என்ன ஆச்சு, கொஞ்சம் வளர என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கொஞ்சம் நாள் கழிஞ்சதுக்கப்புறமா இந்த அம்மா கூட இருக்கிற 4 குஞ்சுகள் வந்து அந்த ஒரு பக்கமாக போகிறப்ப பார்த்தோன்னா அப்படியே கண்ணை இந்த 4 5 வாத்துக்குள்ளே வந்து பார்த்துட்டு அப்படியே கண்ணை வந்து விரிக்க பார்க்க, என்ன எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் இருந்தது ஒரு அழகான ஒரு அன்னப்பறவை. அதாவது வாத்து கூட்டில் தவறாக முட்டையிடப்பட்ட அன்னப்பறவை வந்து ஒரு முட்டையிட்டு போயிட்டுருக்குது. அது குட்டியில் வந்துட்டு அது தலையில் அந்த கொண்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த கொண்டெல்லாம் வந்து குச்சி குச்சியாக இருக்கிறதா பார்த்து தான் இதுங்க ஒதுக்கி வச்சிருக்கு. ஆனால் அந்த கொண்டெல்லாம் அழகாக வந்து வளர்ந்து அந்த அன்னப்பரோட ரக்கை இருக்கு இல்லையா, வெள்ளையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு அப்படியே இதுங்கெல்லாம் அண்ணாந்து பார்க்க சொல்ல அது வந்து கடன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சுங்களாம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்த அந்த வாத்து குஞ்சுகளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளை நிறைய பேர் கொட்டிகிட்டே இருப்பாங்க, நீ இதை பண்ணுறது தப்பு, அதை பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணால் நல்லா இருந்திருக்கும், அப்படி பண்ணால் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் கிடையாதுங்க, சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தாங்க இருப்பாங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இதுதான் என்னோட வாழ்க்கை, இதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. எது கரெக்டுன்னு படுதோ அதை பண்ணுங்கள். தினமும் ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ கிராட்டிடியூட்னா என்னதுங்க, நமக்கு வந்து ஒரு நன்றி செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. டெய்லி ஒரு 5 பேருக்கு ஒரு நன்றி எழுதி அவங்களுக்கான அந்த ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்திட்டு நம்ம நாளை வந்து ரொம்ப சூப்பராக ஆரம்பித்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யார் என்ன எது வேணால் சொல்லிகிட்டே இருக்கட்டும். ஸோ கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கதையோட பேர் என்ன சொல்கிறீங்களா, காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான். ஸோ கதை நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.